இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி நீயும் அந்த பாக்ஸிங்க்கு செலக்ட் ஆயிட்ட, அதுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. டேய், நான் இப்படா பேரை கொடுத்தேன். நான் கொடுத்தேன்ல. யார் பேரை நீ கொடுத்தியா? உன் சைன கூட நானே போட்ட மச்சான். குள்ள புதம்னு. சாரி, சசின்னு. டேய், எனக்கு பாக்ஸிங்க்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதேடா. என் பேரெல்லாம் எதுக்குடா கொடுத்த? மாப்ள, அவங்ககிட்ட சில ரூல்ஸ்ங்க இருக்கான். பாக்ஸிங்ல ஒருத்தர் பேர் கொடுத்தா ஒருத்தர் பேர் மட்டும் கொடுக்க கூடாதான். சப்ஸ்டிட்யூட்க்கு இன்னொரு பேரை சேர்த்து கொடுக்கணுமா? சப்ஸ்டிட்யூட்னா கூட என்னன்னு தெரியாதா? விளங்கிரும். சரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பாக்ஸரால ஃபைட் பண்ண முடியலனாலோ இல்ல டயர்ட் ஆயிட்டாலோ அந்த சப்ஸ்டிட்யூட்ல இருக்கான் பாரு இன்னொரு பாக்ஸர், அவர் ரிங்குள்ள வந்து சண்டை போடணும். எனக்கு வாயிலேயே சண்டை போட வராதேடா. நான் எப்படிடா கையில எல்லாம் சண்டை போடுறது? டேய், அர்ஜென்ட்க்கு இன்னொரு பாக்ஸர் நான் எங்க போய் தேடுவேன்? எங்கயாச்சும் போய் தேடு, இல்ல கூகுள்ல போய் தேடு. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீதான்டா, அதான் உன் பேரை கொடுத்துட்டேன். ஐயோ டேய், நான் பாக்ஸிங் வேடிக்கை கூட பார்த்தது கிடையாதேடா. நான் எப்படிடா சண்டைலாம் போடுவேன்? டேய், நீ ஏன்டா பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. கூல். நம்ம விஷயத்துல அந்த பிரச்சனையே இருக்காது மாப்ள. ஏன்னா நான் ஒருத்தனே தனியா நின்னு சமாளிச்சிருவேன். அப்படியே நாக் அவுட் பண்ணிடுவேன். வந்து ரெண்டு பேரும் வண்டியை தொடங்கி வாங்க. நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். காப்பாத்த போய் என்ன திட்டாங்கடா. இதெல்லாம் தேவையா? இருடா, ஒரு நாள் அந்த சீஸான இன்ஜினை ரிப்பேர் பண்ணி அவங்க முன்னால நல்லா ட்ருன்னு ஓட்டி காட்டுறா. அப்பதான் தெரியும். போடா. ஓகே. தல தீபாவளி விருந்துக்கு வந்துட்டு மெக்கானிக் ஷெட்ல வந்து வேலை பாக்குறீங்களா? இப்படி அல்லும் பகலுமா வேலை பார்த்து நீ சபதத்துல ஜெயிக்க போறியா? நான் உன்னை ஜெயிக்கவே விட மாட்டேன்டி. உன்ன இந்த மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்க விடாம பண்றாரு. எங்க கார நேரா குப்பத்துக்காரி வீட்டுக்கு விடுங்க. மாப்பிள்ள மெக்கானிக் ஷெட்ல வேலை பாக்குறாரா? என்னம்மா சொல்ற? எதுக்கு மாப்பிள்ள போய் மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கணும்? இந்த கன்றாவி கதையெல்லாம் ஏன் வாயால சொல்லிட்டு இருக்க முடியாது? நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே புதுமண தம்பதிங்க, அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. போலாம். அத்தை, ஹனிமா, செம்மையா கொளுத்தி போட்டோமா. அந்த பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த அம்மா முகத்தை பாத்தியா? பயங்கர டெரர் ஆயிடுச்சு. இப்ப அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நேர மெக்கானிக் செட்டுக்கு போய் சத்யாவையும் பிரபுவையும் வாங்கன்னு வாங்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பிரபு மெக்கானிக் செட் பக்கமே போக மாட்டான். அந்த சத்யா போட்ட சவால் பனால். வாங்க. கதிர், அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடந்துச்சு? அங்க நடந்த எந்த பிரச்சனைய பத்தியும் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணிதான் சொன்னாங்க. அதனாலதான். பிரச்சனை தான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே, அதுக்கப்புறம் மறக்கிறதுக்கு என்ன இருக்கு? கதிர், என்ன நடந்துச்சு முழுசா சொல்லு. செல்வியோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை. உடனே 3 லட்ச ரூபா பணம் கட்டி ஆகணும். நீ இந்த நகையெல்லாம் நம்ம சேட்டாண்ட அடகு வச்சுட்டு பணத்தை வாங்கி சீக்கிரம் வா. இவ அம்மாவை காப்பாத்துறதுக்காக என் நகையை திருடி அடமான வச்சிருக்கா சார். நான் தான் அந்த நகையத்த. அதனால நானே ஸ்டேஷனுக்கு வரேன். $3 லட்சம் நகைய அசால்ட்டா தூக்கி கொடுக்கறான்னா, அதுவும் திருடி எடுத்து கொடுக்க கூடாது. திரும்ப திரும்ப திருடுனேன்னு சொல்ல இருக்காதீங்க. ஏங்க அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ என்னோட நகைய திருப்பி கொடு.
இவளால மெக்கானிக் ஷெட்ல 30 நாள்ல 30 வருஷம் வேலை பார்த்தாலும் 3 லட்சம் ரூபாய் இவளால ரெடி பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேண்டியது 3 லட்சம் ரூபாய். இன்னும் 30 நாள் அது உங்க கைக்கு வரும். 30 நாள்ல நீ 3 லட்சம் தரலனா நீ எப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. ஏங்க உங்கள் வேலை முடிஞ்சுதா இல்லையா? வாங்க வீட்டுக்கு போவோம். உங்களை கூப்பிடுறதுக்கு தான் நான் ஆபீஸ்ல இருந்தே வந்திருக்கேன். அத்தை நம்மளுக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். ஓ இதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸா? இப்ப பாரு ஏன் பர்ஃபார்மன்ஸ். ஆமா. ஆ. நானும் மாப்பிள கூட ஆபீஸ்ல இருந்து இப்பதான் இங்க வந்தேன். ஓ புரானே. உங்களை பார்த்தா ஆபீஸ்ல இருந்து வந்த மாதிரி தெரியலையே. வேற எங்க இருந்து வந்த மாதிரி தெரியுது? தம்பி, நீங்க ஏன் மூஞ்சில கரிய பூசுறது இருக்கட்டும், முதல்ல உங்க மூஞ்சில கிரீஸ் இருக்கு, அதை தொடங்க. கிரீஸா? ஏன் மூஞ்சில இருக்காதே. ஆமா. ஐயோ. நீங்களும் என்ன முட்டாளாக்க நினைச்சிட்டீங்கல்ல, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சேச்சே அப்படிலாம் இல்ல அத்தை. ஆக்சுவலி என்னாச்சுன்னா அது வந்து எல்லாம் எனக்கு தெரியுமாப்ல. உங்க அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நம்ம வீட்ல இருக்கிறப்பவே நீ என் பேச்ச கேட்க மாட்ட. அப்போ அங்க எப்படி நீ இருந்திருப்பான்னு எனக்கு தெரியாதா? ஐயோமா ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி மா, அதெல்லாம் விடுமா, அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல சாப்பிடுமா, பசிக்குதுமா. மாட்டேன்டி. நீ பட்னியா கடை, அப்பதான் உனக்குள்ள அறிவு வரும். ஏன் மருமக எதுக்கு பட்னியா இருக்கணும்? எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே. ஆஹா, போட்டி வச்சா இந்த கேரியரை விட அந்த கேரியர் தான் ஜெயிக்கும் போல இருக்கே. கேரியர் வேற பெருசா இருக்கு. பேசாம நாம அந்த கேரியர் பக்கமே சாஞ்சிருவோம். அதுதான் நம்ம லைஃப் கேரியருக்கு நல்லது.